சிறகடிக்கும் ஆசை எபிசோடு இன்றைக்கி நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போயே நம்ம பார்த்துடலாமா. முருகன் வித்யா கிட்ட லவ்வை சொல்கிறதுக்கு ஐ ஐ ஐன்ட்டே இருப்பான். வித்யா இருந்துக்கிட்டு என்ன உளறிட்டே இருக்கிற, சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலிருந்து கிளம்புவான். அதுக்கு முருகன் இருந்துட்டு ஏங்க பதில் சொல்லிட்டு போங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் சொல்ல மாட்டேன் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். வித்யா போன உடனே சீதா அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு கான்ஸ்டபிள் அருணை பார்க்கறக்கு கோயிலுக்குள்ளே ஓடிடுவான். அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அருண் கேட்பான் என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது சீதா இருந்துக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வேணா ஃப்ரெண்டாக பழகிறேன், அப்புறம் வேணா நான் லவ்வை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ ஃப்ரெண்டாக பழகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரியுது அப்படின்னு உடனே உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டிங்களா, ஃபஸ்ட்டு பழகுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் கிளம்பி போயிடுவான். பரசு மாமா விஜயா வீட்டுக்கு வந்துட்டு முத்துக்கிட்ட முத்து கல்யாணம் வேறு நெருங்கிட்டே வருது, பவானிக்கு வேறு நிறைய பொருள் வாங்கணும், அது இல்லாமல் மண்டப செலவு பூ கட்டுறது அதுக்கெல்லாம் எஸ்டிமேட் போடணும்ப்பா. ஏம்மா மீனா பூக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுமா அப்படின்னு சொன்னதுக்கு மாமா 5000 செலவாகுமாம்மா அப்படின்னு ஒன்று கம்மியாக சொல்லாதம்மா, உனக்கு சேர்த்தி சொல்லு, லேபருக்கெல்லாம் செலவெல்லாம் எவ்வளோ ஆகுன்னு சொல்லு, நீ நம்ம வீட்டு கல்யாணம்னு நினச்சிக்கிட்டு கம்மியாக சொல்லாதம்மா அப்படின்னு ஒன்று மாமா 20000 கொடுங்க அப்படின்னு உடனே சரி நான் 40000 போட்டுக்கிறேன் அப்படின்னு 40000 போடுவார். முத்து நீங்கள் சொல்லு முத்து வண்டி செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு 4 வண்டி வருமாம்மா, காலையில் சாயங்காலம் பிக்கப்பு, நான் சொன்னாலும் நீங்கள் காசு தராமல் இருக்க மாட்டீங்க, எனக்கு ஒரு 4000 டீசலுக்கு மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கும்போது சரி நான் 8000 கொடுத்துட்றேன் முத்து அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் பரசு மாமா இருந்துக்கிட்டு சரி பவானிக்கு மேக்கப் பண்ணணுமில்ல அது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு உடனே மீனா ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி ரோஹிணி நம்ம பவானி கல்யாணத்துக்கு நீ மேக்கப் பண்ணுறேன்னு சொன்னீல்ல எவ்வளோப்பா செலவாகும், அவங்க வேறு எஸ்டிமேட் போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு உடனே 5000 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது, அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோதாங்க போட முடியும் அப்படின்னு கேவலப்படுத்துவான். பா சொல்லுப்பா அவங்க கஷ்டப்படுறவங்க, அது இல்லாமல் நம்ம ஃபேமிலி இல்லையா, பரசு மாமா பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு உடனே சரிங்க 5000 போட்டுக்குங்க அப்படின்னு உடனே சரி 5000 ரைட்டு நமக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்ட உடனே சரி என்னோடய லேபர் செலவு கூட தேவையில்லை 12000 போட்டுக்க மீனா அப்படின்னு உடனே மேக்கப்புக்கு 12000 செலவாகுன்னு ரோஹிணி சொல்கிறாங்க அப்படின்னு உடனே பரவாயில்லம்மா எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறியே மீனா அப்படின்னு சொல்லுவார் நம்ம பரசு மாமா. அங்கிள் இது நம்ம வீட்டு கல்யாணம், செலவெல்லாம் பார்த்து தான் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ரிட்டையர்ட் ஆகிருக்கிறீங்க, உங்கள் பென்ஷன் பணத்தை வச்சு தானே செலவு பண்ணுறீங்க, அங்கிள் கல்யாணத்தை நாங்கள் பார்த்துக்கிறோங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன உடனே பரசு மாமா இருந்துட்டு நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ரவி அவங்க அத்தை விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சமந்தி நான் தான் பேசுகிறேன், பையன்கிட்ட சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு ஒன்று இன்னும் சொல்லலிங்க, சொல்லுங்க உங்கள் பையனோட வாழ்க்கை தானே நல்லா இருக்க போகுது, ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் வச்சு கொடுக்குறோம் நீங்களாம் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு உடனே இல்லைங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு விஜயா சமாளிப்பான். இங்கே பாருங்க என்னோட பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அவள் தான் இந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணான், சரி பண்ணிட்டு போகிறேன், நாங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கியாவது நிம்மதியாக இருக்குது சொல்லுங்கள் அப்படி உடனே சொல்கிறேங்க அப்படின்ட்டு உடனே ரவி வருவான். ரவி இந்த மாதிரி உங்கள் மாமியார் வந்தாங்க, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு வச்சு தராங்களாமா, தயவு செஞ்சு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருங்கடா, 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது முத்து குறுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லடா ரவி நீ எல்லாம் ஒத்துக்காதா, அவங்க பணம் நமக்கு எதுக்குடா, நம்ம சம்பாரிச்சு நம்ம கட்டிக்கலாம்டா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா டே ஏன்டா வர்றதை தட்டி கழிக்கிற, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா அப்படிங்கும்போது சுருதி இருந்துக்கிட்டு லோ கிளாஸ் இப்படி தாங்க நீங்கள் யோசிப்பீங்க, நீங்களும் முன்னேற மாட்டீங்க, அவங்க கொடுக்குற பணத்தையும் வாங்கி நீங்கள் முன்னேற மாட்டீங்க அப்படின்னு உடனே ரவிக்கு கோவம் வந்துடும். இங்கே பாரு எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சுருக்கிறாங்க, தன்னம்பிக்கையாக வளர்த்தி இருக்கிறாங்க, எனக்கு அது போதும், நான் சம்பாரித்து நான் சொந்த காலில் நின்றுக்கிறேன் அப்படிங்கும்போது சுருதி டென்ஷன் ஆகி ரவி மேலே கோவப்பட விஜயாவுக்கு சந்தோஷமாயிரும். ஓ ரவியும் சுருதி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக இருப்பான். முத்து ரவியை பார்த்து என்னடா யோசிக்கிற, நீ சந்தோஷமாக தான்டா இருக்கணும், அதுக்காக நீ தான் உழைக்கணும், அதுக்காக அடுத்தவங்க பணத்தை வாங்கி நம்ம ஒர்க் பண்ண முடியுமா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நானும் அதை தாண்டா யோசிக்கிறேன், நம்ம அப்பாவை கேவலமாக பேசுகிறாங்கடா, நம்ம குடும்பத்தை கேவலமாக பேசுகிறாங்க, அவங்க பணத்தை வாங்கி நம்ம முன்னேறுனா இன்னும் கேவலமாக தான் பேசுவாங்க, அதனால நம்ம அந்த வழிக்கே போக வேண்டாம், நம்ம உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுப்பாங்க. மனோஜ் இடையில வந்துட்டு ரவி நீ முன்னேறிடுவின்ட்டு முத்துக்கு கோவண்டா, அதனால தான் இப்படி சொல்கிறாரு, தயவு செஞ்சு பணத்தை வாங்கி செட்டில் ஆகிற வழியை பாரு, உன் நல்லதுக்கு தான் உங்கள் மாமியார் சொல்கிறாங்க சரியா அப்படின்னு கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லுவான். சுருதி பணமும் உன் பணமும் ஒன்று தான்டா, சுருதிக்கு கொடுத்தான்னா உனக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கும்போது ஒத்துக்கவே மாட்டான், நான் முன்னேறணும்னா நான் தான் உழைக்கணும், நான் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பான். இதோட இன்றைக்கி நாடகம் முடியுதுங்க. நாளைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு காலையிலேயே நம்ம சேனலில் வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி வணக்கம்.